போன எபிசோடு பாத்துட்டீங்கன்னா ஹீரோ வந்து அந்த கிணத்துக்கு வந்திருப்பான். அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோட பாப்போம். நீ மேல வந்தா நம்ம முறையா பேசலாம். உனக்கு நான் வேற பகுத்தறிவுலாம் சொல்லி தர வேண்டியது இருக்கு. அப்படி நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை நடந்ததுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நீ என்கிட்ட தோத்து போயிடுவேன். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. வெளில எனக்கு ரொம்ப சூடா இருக்கு. என்னால இப்ப வெளில எல்லாம் வர முடியாது. பாத்துக்க, நீ தான் உன்னோட சீடனை என்ன ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா நான் உன்னை என்னோட மாஸ்டரா தான் பாக்குறேன். அதனாலதான் உன் மேல என்னால கை வைக்க முடியாது. நீ வேற ரொம்ப கோபத்துல இருக்க. நான் மேல வந்தனா கண்டிப்பா நீ என்ன அடிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்காக நீ காத்திருக்க போறேன்னு சொன்னோன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பா நீங்க நைட்டு ஃபுல்லா இங்கதான் இருக்க போறேன். என்ன பண்ணலாம்னு இப்ப முடிவு எடுத்திருக்க? ஹீரோ வந்து ஒரு பெரிய கல்ல தூக்கிட்டு வந்துட்டான் கிணத்துக்குள்ள போட. நீ எதுக்காக இந்த மாதிரி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க? கல்லெல்லாம் தூக்கிக்கிட்டு உங்ககிட்ட நான் நேராவே கேக்குறேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ தீங்கு செய்யலாம் தானே பாக்குற? நான் சொல்றத முதல்ல உன்னால கேட்க முடியுமா? ஈர வேற பட்டுன்னு கல்ல போட்டுட்டான். ஈர ஒரு சாதாரண கல்ல தான் உள்ள தூக்கி போட்டது. யாருடா நீ எதுக்கு இங்க வந்து அதை பத்தி கேட்டுருப்போம் என்கிட்ட? இவனால அதை பண்ண முடியும் தான் நினைக்கிறானா? இந்த மேப்ல நீ ஏச்சும் மாத்திக்கிட்டு தொலைஞ்சியான்னு? நீ சொல்றது எனக்கு சுத்தமா எதுவும் கேட்க மாட்டேது. நான் சொல்றது எனக்கு புரியலையா? அப்படின்னா அந்த கல்ல உள்ளதான் போடணும் இருக்கு. மாஸ்டர், அதுக்கான அவசரப்படாதீங்க. எனக்கு அவங்களுக்கும் சுத்தமா எந்த பிரச்சனையுமே கிடையாது. வேணா நீனே போய் அவங்க கிட்ட நேரம் கேட்டு பாரு. கொஞ்சமாச்சும் நீ என் மேல அக்கறை காட்டுறத பாரு. நான் உன்னை பார்த்ததுல இருந்து பெருசா பிரச்சனை கூட வர மாட்டுது. நீ போட்ட பாதையில தானே நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். ஏன்னா நான் சொல்றது சரிதானே? யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. என் கூட இருக்கிறவங்களுக்கு நீ பிரச்சனை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. அதை பத்தி நான் எனக்கு செய்ய விட மாட்டேன். இங்க பாருடா, நீ தான் என்ன சீட்டை நான் ஏத்துக்க மாட்டீங்க. அப்புறமா எதுக்கு என் பேரை போட்டு இப்படி அசிங்கப்படுத்துற? நீ தான் முன்னாடி போறதுக்கு முன்னாடி முடிவை கண்டுபிடிச்சிருவிய. நீ தான் நல்லா அந்த கேம் விளையாட எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருந்து இப்படி போக வேண்டியது. உதாரணத்துக்கு பார்த்தனா, உன்னை முத வாட்டி பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வரைபடத்தை நோக்கி தான் என்னோட பயணமும் இருக்கு. நானுமே அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வரைபடம் வந்து யுவான்ட்டு தான் எனக்கு கிடைச்சது. தலைவருமே சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. அகாடமி சேர்ந்த மாவியும் யாரும் அமைதியா கொண்டுட்டாங்க. நீங்க எல்லாருமே அப்படி என்ன திட்டத்தை மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. பேசாம இந்த பயணத்தெல்லாம் விட்டுட்டு பேசாம கதை சொல்ல போயிடுறா. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆதாரம் இருக்கா? நானுமே அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நீ தானே என்கிட்ட சொன்ன அந்த ஈவ்ல ரொம்ப பாவனை. அவன் இப்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வந்திருந்தா அரச வம்சத்தை சேர்ந்த டிராகனோட ஆரம் எப்படி அவனுக்கு கிடைச்சிருக்கும்? அவனை நீ ஒரு தூண்டில தானே பயன்படுத்துற. இவனோட பேர் தான் ஈவ்லு. பாருடா, உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை வீணடிச்சிடாத. நம்ம கடந்து போற வழியில கோயிலுக்குலாம் நீ மரியாதை கொடுக்க கத்துக்க. அதனால அது உன நிலத்தோடையும் நீரோடையும் கண்டிப்பா ஒண்ணு சேர்க்கும். என்னால அதை கொஞ்சம் கூட கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அவங்க யாராச்சும் கண்ணு முன்னாடி செத்தாங்க, நான் ஆழமான வருத்தத்துக்கு போயிடுவேன். அதுக்கடுத்து நம்ம ரெண்டு பேருக்கு கல்லறப்பட்டு தான் இருக்கும். சரி சரி, நீனே ஜெயிச்சன்னு வச்சுக்க. நான் உனக்கு இப்ப சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என்னால அவங்க 3 பேருக்கு எந்த காயங்களுமே ஏற்படாது. பாத்துக்க, நீ சொல்றத பார்த்தா உண்மையா தானே சொல்ற. இந்த ஒரு வாட்டி நீ எனக்கு கண்டிப்பா நம்பலாம். நான் வந்து பண்ண சத்தியத்தை எனக்கு மீற மாட்டேன். அப்படின்னு அதை மீறிட்டேன்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கசப்பான நாட்கள் உருவாயிடும். நம்ம முத வாட்டி பார்த்தப்ப நீ உன் பேரை என்கிட்ட என்ன சொன்ன? உன்னோட பேர் வந்து குயிசான்னு என்கிட்ட சொன்னேன். ஆனா நீ இப்ப பண்ண சத்தியத்துல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இந்த பையன் வந்து ரெண்டாவது வேற ஒரு பேரை யூஸ் பண்றான். அப்பாக்கும் பொண்ணுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த நுட்பத்தோட உண்மையை வந்து நம்மளால ஒரே வார்த்தையில அடக்க முடியும். பண்டைய காலத்துல வந்து நீரை தான் தெய்வங்கள் அடித்தளமா வச்சிருந்தாங்க. இந்த உலகத்துக்கு வடிவம் கிடைச்சதுக்கு அடுத்து மனிதர்களுமே உருவானாங்க. அதுக்கடுத்து தேவர்களுமே பூமிக்கு செல்வத்தை கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அடுத்து அவங்க எல்லாருமே அது உயரத்துக்கு கூட்டு போனுச்சு. வானத்துக்கும் பூமிக்குமே ஏகப்பட்ட விதிகளுமே மாறி போயிட்டு சொல்ல போனா இப்போதைக்கு அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் தான் இருக்கு. அது எதுவுமே பண்டைய காலத்தோட தெய்வங்களோட ஒத்து போகாது. அவர் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடலாம் ஆட ஆரம்பிச்சுட்டு என்னோட இடத்துக்குள்ள வரதுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம் வந்தது? இவர் வந்து இப்ப குயிசான பக்கம் தான் வந்திருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் டிராகன்ஸா? ஏதோ ஒரு பயங்கரமான ஒளி வேற வர மாதிரி தெரியுது. இந்த இடத்த நோக்கி வேற ஏகப்பட்ட ஸ்வாடுமே வருது. அதுல இருந்து ஒரு வாய்ஸ்மே கேக்குது. நீங்க எல்லாருமே சத்தி வாய்ந்த ஒரு கூட்டாளியை வச்சிருக்கீங்க. ஈரவாலை பட்டு அது முடியாதா என்ன? இந்த பொண்ணுகிட்ட ஏற்கனவே சத்திகள் ரொம்ப அதிகமா தான் இருக்கா. இங்க பாரு ஓல்டுமேன், நீ பேசும்போது கொஞ்சம் மரியாதையோட பேச கத்துக்க. ஓல்டுமேன் வந்து அவனோட சத்தியை வச்சு மொத்த எடுத்து நிப்பாட்டிட்டான். நம்மள விதி ஒண்ணா நினைச்சிருந்தாலுமே இதுக்கு மேல நம்மளால கொஞ்சம் பேச முடியாது. இங்க போக வேண்டிய நேரம் வந்துட்டு. நீ எதுக்காக இப்படி பதுங்கிக்கிட்டு இருக்கா எனக்கு இன்னும் புரியல. இந்த மாதிரி பதுங்குறது உனக்கு சுத்தமா செட் ஆகல. உனக்கு இதை சொல்றதுக்கு சங்கடமா இல்ல? ஜிங்ஷனோட கடைசி பயணத்துல நீ தானே அவனை கழிச்சிட்டு போன. அவன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டான். நானுமே தாவ குருவை தான் தேடி போனேன். சரி, இதை நீ எடுத்துக்கிறது உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். என் பக்கத்துலதான் ஹீரோ நிக்கிறான். உனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. கீஜன்சனுக்குமே நீ பிடிக்காத ஒரு ஆளா மாறிட்ட. அவனோட குணங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சீனியர், நீங்க தானே அவனை ஆரம்பத்துல இருந்து பாதுகாத்துட்டு வரீங்க. அதை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு அதனால எந்த கவலைகளும் கிடையாது. அவன் தான் ஒரு ஜூனியர் ஆச்சு. இந்த வானத்துக்கும் பூமிக்கு இடையில வந்து இருக்க போறது கிடையாது. நீதான் ஒரு அரையும் குறையமான மாஸ்டர் ஆச்ச. என்னதுக்காக இப்ப போக விடாம தடுக்கிற? ஹீரோ பைய வேற அந்த குயிசான சாகடிச்சிட போறான். அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா இருக்காது. எனக்கா அதை பத்தி கவலை கிடையாது. நீ வேணா ஹீரோ கிட்ட போய் பேசி பாரு. ஏச்சும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் யாருன்னு உனக்கு ஏச்சும் தெரியுதா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த காலத்துல போராளி எல்லாம் கிடையாது. பாரு, என்னோட ஆன்மாவை தவிர என்கிட்ட வேற எதுவும் கிடையாது. நீ வேணா அந்த 4 பேர்ல ஒரு முக்கியமான ஆளா இருக்கலாம். உங்ககிட்ட தான் சிறந்த வாழ் ஒண்ணு இருக்கு. இங்க பாருடா, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. அவசரப்படாத, நம்ம வேணா உட்காந்து பொறுமையா பேசலாம். ஹீரோ அவனை தாகறதுக்கு போயிட்டான். வாழை வேற வெளில எடுத்துட்டு வந்துட்டான். ஹீரோமே அவனுமே முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கான். இவங்க 2 பேருக்கு இடையிலுமே சண்டை நடக்க போற மாதிரி தான் தெரியுது. இங்க பாரு, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப? என்ன பார்த்து என்ன உனக்கு பயம் வந்துட்டானு? தோக்க போறேன்னு தெரிஞ்சவன என்கிட்ட எதுக்காக கெஞ்சுற? அவளோட சோடு எல்லாமே இப்ப இவரை நோக்கி தான் வருது. அதை தடுக்கிறதுக்கு தான் இவரும் பாக்குறாரு. அவர் எவ்வளவுதான் தடுத்தாலுமே சோடு வந்துகிட்டு தான் இருக்கு. அவருமே முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்க தான் பாக்குறாரு. அந்த இடத்த சுத்தி அவர் மிகப்பெரிய பேரியரை போட்டாரு. அந்த பொண்ணு வந்து மொத்த பேரியருமே உடைச்சு எடுத்துட்டு
அவரை நோக்கி இன்னுமே ஏகப்பட்ட ஸ்வாடு வருது. அவருமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தடுக்க தான் பாக்குறாரு. பாலோட சத்தியமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அவனை வேற என்னால உணர முடியல. நீ ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் இந்த சண்டே நீ பாடி நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம். நீ எதிர்பார்க்கறத கண்டிப்பா என்னால தர முடியும் பாத்துக்க. ஹீரோ பண்ண அட்டாக்ல வந்து 2 பேருக்குமே காயங்கள் ஆயிட்டு உயிசான் பண்ண அட்டாக்ல ஹீரோ அங்க வசமா மாட்டிக்கிட்டான். ஹீரோவால அங்க சுத்தமா நகர கூட முடியல. ஹீரோ அதை உடச்சிட்டு வெளில வந்துட்டான். உங்ககிட்ட இன்னும் எவ்வளவு இருக்க வெளில எடுத்துட்டு வா. நான் அதை பாக்குறேன். ஹீரோ அவனோட சோட வச்சு அங்க தாக்குறான். அந்த பையலுமே அந்த அட்டாக் அசால்ட்டா தடுத்துட்டான். அவனும் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோட அட்டாக் தடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோ வந்து ஏகப்பட்ட சோட அனுப்பிக்கிட்டே இருக்கான். 2 பேருக்கு இடையில அங்க தரமான சண்டையுமே நடக்குது. இவனுக்கு தான் அங்க பலத்தமான அடி விழுந்துட்டு உடம்புல இருந்து ஏதோ ஒரு சீல் உடஞ்ச மாதிரி தெரியுது. சொர்க்கமே இப்ப என் பக்கத்துல தான் இருக்கு. எனக்குள்ள இந்த சீலை நீனே உடச்சிட்டடா. இந்த கடவுளை இப்ப என் பக்கத்துல தான் இருக்காரு. அந்த பையன் ஹீரோட அட்டாக்க முழுசா தடுத்துட்டான். பாருடா உடனே எதுவும் இங்க பண்ண போறது கிடையாது. உன் கண்ணுக்கு முன்னாடி அந்த பாபிங்க நான் போட்டு தள்ள போறேன். அவ சாவுக்கு நீ தான் காரணமா இருக்க போற. உடனே இன்னைக்கு போட்டு டார்ச்சர் பண்ண போறேன். அவனுமே கிணத்த விட்டு வெளில வந்துட்டான். அந்த பய பண்ண தாக்குதல் ஹீரோ அவங்க தடுத்துட்டான். அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு சோடல இருந்து ஒரு ஆவி வேற வெளில வருது. அது வெளில வந்தது இவளுமே பாத்துட்டா. இங்க பாருங்க அந்த சோடல இருந்து தான் வெளில வந்தேன். 2 பேருமே ஹீரோவை தேடிக்கிட்டு தான் போறாங்க. அங்க நடக்கிற சண்டை வந்து பாபிங்குமே பாத்துட்டு அவ கையில வச்சு இந்த வாழை வச்சு இந்த சண்டையை தடுத்துட்டா. நீங்க என்ன பண்ணாலுமே நான் இன்னைக்கு அடங்க போறது கிடையாது. அவ எடுத்துட்டு அந்த கல்லு தான் ஹீரோ பயன்படுத்துறான். குயின்சன் வான்மா ஏன்டா அடுத்த கடத்துக்கு போக மாட்டுது. இது எல்லாத்தையும் நீ எப்பதான் நிப்பாட்ட போற? இந்த 60 ஆண்டு சுழற்சியில வந்து நீ திருப்பியுமே ரகசியமா உள்ள வர பாக்குற. நான் அவனை வந்து சாதாரண ஒரு மனுஷனா மாத்திடுவான் பாத்துக்க. நான் ஆசைப்பட்டு சேர்த்த கல்டிவேஷன் எல்லாமே இப்ப இல்லாம போயிட்டு இந்த ரவுண்ட்ல நீ கண்டிப்பா ஜெயிச்சிட்டதான். ஹீரோ பட்னா அவனை அடிக்கிறதுக்கு போயிட்டான். அந்த ஓல்டு மேனுமே அதை வந்து தடுத்துட்டாரு. அந்த குட்டி பொண்ணு திருப்பி சோடு உள்ளே போயிட்டு நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேய் வேற நிக்குது என்னன்னு பாறான். அவங்க வந்ததை ஹீரோவுமே பாத்துட்டான். பாபி இங்க பாரு, அவங்கள பாத்துல நீ பயப்பட தேவை கிடையாது. அவங்க என்னைக்குமே என் பக்கத்துலதான் நிப்பாங்க. சரி இங்க பாருங்க வந்து மாஸ்டர் குயோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவங்க கிட்ட அந்த குட்டி பொண்ணை பத்தி தான் ஹீரோ சொல்றான் எல்லாத்தையும். நீங்க உண்மையா பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. ஆமா நான் உன்னோட உண்மையா ரொம்ப அழகா தான் இருக்கேன். நீங்க தான் வெளில வர முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப வேற வெளில வந்திருக்கீங்க. உங்களை யாராச்சும் கண்டுபிடிச்சிட போறாங்க. அவங்களுமே மாஸ்டரை பத்தி கொஞ்சமா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கப்ப என்கிட்ட குடுக்கறதுக்கு தான் எதுவும் கிடையாது. இங்க பாரு எனக்கு எதை பார்த்தும் பயம் கிடையாது. இப்ப இங்க பாருடா நீ எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்க. பண்ண பண்ணி என்னைக்கு தான் உணர போற. இதெல்லாம் நீ மாத்திக்கிறதுக்கான வழியை பாரு. நீ தானே எனக்கு இது எல்லாத்தையும் கத்து கொடுத்த. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்குதான் இந்த முட்டாள் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஓல்டு மேனுமே அவனை நோக்கி ஒரு அட்டாக் பண்றாரு. அவனுமே இந்த முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்கான். இதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன வெக்கமா இருக்கா? அந்த கீஜன்ஸுமே செத்து போயிட்டான். அந்த மாஷூஷனுமே உனக்கு எதிராக திரும்பிட்டான். அதை உடச்சிக்கிட்டு அவனுமே வெளில வந்துட்டான். இந்த பயலுமே அவர்கிட்ட கொஞ்சம் கோவமா தான் பேசுறான். ஓல்டு மேன் வந்து அவன் மந்திரத்தால கட்டி போட்டாரு. ஈசானுகிட்ட இவருமே சில விஷயத்தெல்லாம் எடுத்து முக்கியமா பேசுறாரு. பாரு அதான் அந்த குயிஜன் சொன்னா இல்லன்னு ஆயிட்டல. எப்பதான் நீ அதிகாரத்துக்கு கீழே உள்ளான்னு இருக்க? நான் தான் அவனுக்கு ஏற்கனவே கத்து கொடுத்துருக்கேன். கொஞ்சமாச்சும் நீ அமைதியா இருக்க கத்துக்க. நான் தான் அவனுக்கே சொல்லி கொடுத்தேன். குயிஜன் கொஞ்சம் திறமை இருக்குதான். அவன் தோத்ததுக்கு அடுத்து அவன் திருப்பி எதுவும் ட்ரை பண்ணலாம் பார்க்கவே இல்ல. அப்படின்னா உனக்கு யார் அது விளையாட கத்து கொடுத்தது? உனக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு. குயிஜன்ஸுக்குமே அது நல்லாவே விளையாட தெரியும். உனக்குமே இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ அதுல எப்படியாச்சும் ஜெயிக்கணும் தான் பார்த்தேன். அவனுக்கு போய் சொல்ற அவசியம் கிடையாது. அவனுமே வேணுங்கன்னு தான் அதுல இருந்து வெளில போயிட்டான். அவன் மேல ரொம்பவே மரியாதை வச்சிருந்தான். உனக்காக கிரேட்லியில வேற ஒரு அகாடமி ஓபன் பண்ணான். உனக்கு உதவி பண்றதுக்காக. இந்த மாஷானுமே துரோகம் பண்ணிட்டான். அது வேணா அவனுக்கு ஆழமான காயத்தை கொடுத்துருக்கலாம். சில பேர் வேற பகட கையா மாறிட்டான். அவனெல்லாம் சாகிறதுக்கு தகுதியான ஆட்கள் தான். நீங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அவனு கூட நம்ம அப்புறமா சண்டை போட்டுக்கலாம். அவனு கூட கண்டிப்பா நம்மளால சண்டையை போட முடியாது. நீ ரொம்ப தான் கருணை கட்டுற. பாரு சண்டைன்றது எப்பயுமே இருக்கிறது தான். ஹீரோமே அங்க சண்டை போடுறதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. நீங்களும் பாக்குறதுக்கு அவன மாதிரியே தான் இருக்கீங்க. வரைபடத்துக்குள்ள 3 பேர் போயிட்டாங்க. ஹீரோ எங்க போயிருக்கான்னு ஒழுங்கா என்கிட்ட நீ சொல்லிட்டு இருப்ப. இல்லைன்னா அவனை அடிப்பான் பாத்துக்க. நீ சொல்றது வேற எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கோவத்துல அவன் தலையில ஒரு அடியை போட்டுட்டு என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. எல்லாரும் என்னதுக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அவன் எங்க இருக்கானே என்கிட்ட நீ சொல்லி தான் அவனை அடிச்சிருக்கவே மாட்டான். ஹீரோ இப்ப அந்த வரைபடத்துக்குள்ளதான் இருக்கான். கவலைலாம் படாத. நம்ம ஆறுகளுக்கும் மலைகளுக்கும் இடையில தான் இருக்கும். இதுக்குள்ள நீ சண்டை போறதுனால உன்னோட உடம்புக்கு எதுவுமே ஆகாது. நம்ம எதுக்காக சண்டை போட போறோன்றது உனக்கு ஏச்சும் தெரியுமா? உயிஜின்சன் வேற உனக்கு ஏர் பின் கொடுத்தானே, ஒரு சீதனா ஏத்துக்கிற ஒரு அடையாளம் தான் அது. அவனுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். என்னோட கடைசி சீதனா இருக்க உனக்கு ஆசையா இருக்கா என்ன? இந்த சண்டை வந்து நானும் இவளும் தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். என் வயசோட உங்க வயசு ரொம்ப அதிகம்னு கேள்விப்பட்டேன். என்னால சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறியா என்ன? நீ என்கிட்ட தோக்கதான் நீங்க போற. நான் இந்த மலையை தான் இப்ப பயன்படுத்த போறேன். உன்னோட லிமிட்டை நானே உனக்கு காட்டுறேன். அது ஒன்னும் சாதாரண மலை நினைச்சுக்காத. நம்பிக்கை இல்லைன்னா இப்பயே பின்வாங்கிடு. அது ஒண்ணும் வைக்கப்படுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ சண்டை போறதுக்கு ஒரு மலையவே வர வச்சிருக்க. இது உனக்கு ரொம்ப அதிகமா தெரியல. நீ சண்டை போட நினைச்சனா நான் முழு கவனத்தோட இருப்பேன். நீனே ஆசைப்பட்டதை நானே ஆரம்பிக்கிறேன். அவளோட அட்டாக் இவர் அசால்ட்டா தடுத்துட்டாரு. ஓல்டு மேனுமே இந்த மலை தெய்வத்தை வெளில எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆள் வேற பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கான். பாரு உன்னோட வழியை தடுக்கிறதுக்கு அந்த மலை வந்திருக்கு. நீ என்ன பண்ணலான் இருக்க? நான் அந்த மலையவே கடந்து போயிடுவேன். உன் கையில வாள் வச்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? நான் அந்த மலையவே 2ஆ எடுத்துருவேன். அப்பனா நீ இந்த மலையை துண்டாக்கிட்டு நானும் என்னோட உண்மையான வடிவத்துக்கு வரேன். உன்னோட உண்மையான பலத்தை நீ வெளில எடுத்துட்டு வா. அவங்க ஒரு வாழா மாதிரி ஹீரோ கைக்கு போயிட்டாங்க. அந்த வாளோட ஆவிதான் அவங்க. தம்பி உண்மையாவே இந்த வாள்களுக்கு அதிபதியா இருக்கிறதுக்கு தகுதியானவன் தான். எனக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த வாழை பட்டி நீ வெளில எடுத்தன்னு வச்சுக்கியா, கண்டிப்பா அந்த பையன் உனக்கு பரிசு தருவான். கொஞ்ச நேரத்துக்கு நீ 10,000 சக்தியில இருப்ப. அது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு மாயை தான். அது பாக்குறதுக்கு உண்மையானது மாதிரியே இருக்கும். வாழை வந்து ஹீரோ வெளில எடுத்துட்டான். 2 பேருக்கு இடையில சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு ஹீரோ அடிக்கிறதுக்கு போனா அவனுக்கு தான் ஏகப்பட்ட காயங்கள் ஆகுது. அப்பயுமே அவன் தாக்குறதுக்கு தான் பாக்குறான். ஹீரோ நச்சுன்னு ஒரு அடியை வச்சு விட்டுட்டான். வரைபடத்துக்கு வெளியே விரிசல் விட்டுட்டு அவனுமே அந்த அட்டாக்க தடுத்துட்டான்.
தம்பி என் மேல கை வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாத்துக்க. இரவால அதுக்கு அடுத்து ஒண்ணும் பண்ண முடியாம அவனே கீழே விழுந்துட்டான். ஆமா நானுமே ஒரு தேவதை அப்ப பார்த்தேன். அவளோட சிரிப்பு கூட ஒன்ன மாதிரியே தான் இருக்கும். சின்ன வயசுல ஹீரோ இப்படிதான் இருந்திருக்கான். இவதான் அந்த வாளோட ஆவியுமே. எனக்குமே இப்பதான் தெரியுது நீ தனிமையில இருந்தேன்னு. என்ன மாதிரிதான் நீ நட்சத்திரத்தை பாத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு இந்த பயணம் வேற கொஞ்சம் பெருசா இருக்கு. வேணா நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம். எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்ல தெரியுமா. ஏன்னா பாபிங்கையும் மத்தவங்களையும் நினைச்சு நான் ரொம்ப கவலையில இருக்கேன். அவகிட்ட ஹீரோ வந்து நிறைய பேசுறான். உனக்கு அந்த பொண்ணு ரொம்ப முக்கியமானவ. அதை பத்தி நீ மறந்துடாத. நீங்க தான் அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. குட்டி பையன் நீ பாக்குறதுக்கு முன்னே அழகாதான் இருக்கு. அவங்க மடியில தான் ஹீரோ படுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப 6000 ஆண்டுகளுமே போயிட்டா. என்ன ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் எதிர்த்து இருக்கு. அதுக்கு நீ எதுவும் அவசரப்படாத. இது எல்லாமே வெறும் மாயை தான். எதையும் நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. கண்டிப்பா மலைக்குலாம் எதுவும் ஆகாது. நீ பேசுறது ஒழுங்கா நிப்பாட்டுறா. அவன் பண்ணதுல என் மலைக்கே கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு. அவருமே பேசி சமாளிக்க தான் பாக்குறாரு இந்த ஒரு வாட்டி. அப்ப அங்க இருக்கிற பொண்ணை பத்தி என்கிட்ட கொஞ்சம் தெளிவா நீ சொல்லு. அவகிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. அவளுக்கு கோவம் ரொம்ப அதிகமா வரும்டா. எப்பாரு எனக்காக தான் அவனை கடைசி சீடனா குயிஜுன்சன் ஏத்துக்கிட்டான். குயிஜுன்சனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிட்டா. உனக்கு தான் எதுவும் கண்ணு தெரியாம போயிட்டா. நீ தான் எங்களை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்காம தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்காக நீ எங்க போற. நான் வேற உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. இதை பத்தி நீ எதுவும் கவலை எல்லாம் படாத. ஹீரோப்பதான் கண்ணைய திறக்கிறான். இங்க பாரு நடந்தது எதையும் நான் பார்க்கவும் இல்ல கேட்கவும் இல்ல. தேவதை நீனே பாத்துருப்ப. என்னோட வால் சக்தி ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. நான் பண்ணதுல அந்த மலை கூட கொஞ்சம் கூட அசையாம தான் இருக்கு. பாரு நீ எல்லாத்தையும் தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ பண்ண தாக்குதல் அந்த ஸ்கோலே உடஞ்சு போயிட்டா. இந்த மலையவே துண்டா வெட்டிட்ட. அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல. 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை தான் நடக்குது. தேவதை நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நான் கண்டிப்பா அதை செய்வேன். நான் சொன்ன வார்த்தையுமே கண்டிப்பா காப்பாத்துவேன். இங்க பாருடா நான் ஏற்கனவே சந்தோஷமா தான் இருக்கேன். அதெல்லாம் உன பார்த்ததுக்கு அடுத்ததுதான். எனக்காக நீ வந்து இன்னும் 60 ஆண்டுகள் காத்திருக்கணும் புரியுதா. அப்ப நான் வரும்போது நீ கிழவனா விட்டு ஆயிடாத. அதுக்கடுத்து நான் வந்து என்னோட எஜமான ஏத்துக்க மாட்டேன். அவங்க போனதுக்கு அடுத்து ஹீரோக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு வேற வருது. நீ எனக்காக தான் கடைசியா ஒரு சீடனை ஏத்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.